ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு இன்வெஸ்ட் தமிழ் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், லாஸ்ட் டைம் கிரிக்கெட் லீக் விளையாண்டுருப்பேன் ஒரு கேம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இது இருக்க போகுது. அண்ட் இந்த கேமோட லாஸ்ட்டில் நான் இன்னொரு கேமும் ஒரு மேட்ச் இன்னொரு கேமில் விளையாடுவேன். அது கிங் ஆஃப் கிரிக்கெட். அதில் நான் ஐபிஎல் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரிஜினல் டீம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேஸ் ஓரளவு இருக்குது, ஒரிஜினல் நேம்ஸ் இல்லை. நேம் இருக்குது, ஆனால் ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ இதுதான். ஸோ நம்ம லாஸ்ட்டாக இங்கே விட்டோம். சரி, அன்லாக் லெவல் 3. ஐயோ ப்ரோ, நான் வரல. என்னங்க இது அதுக்குள்ளே வந்துடுச்சு. நான் வரலன்னு சொன்னேன். ஃபோன் முடிஞ்சா? இல்லை, வருது. பவுலிங்கா? இந்த சின்ன குழந்தைய பேட்டிங் பண்ணிட்டு இதுதான் ரேஞ்சு. ப்ரோ ஃபுல் கவர் பண்ணுறியா? பர்ஃபெக்டில் முடிச்சு விட்றேன் ப்ரோ. ஒன்று போட்டு ஃபுல் கவர் பண்ணி டொக்கு வை, இயர்லியாக வை டொக்கை போட்டு அடிச்சிட்டாமுங்க. ஏங்க ஃபீல்டர் இல்லைங்க, அங்கே நல்லா அடிச்சிட்டாங்க. போங்க, சூப்பருங்க, நல்ல பிளேயருங்க. ஆனால் இந்த வாட்டி நான் விட மாட்டேன் ப்ரோ. ஒன்று கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக, இந்த ஸ்பீடில் தான் அவனை அவுட் ஆனால் இந்த வாட்டி மிஸ்ஸு. கேட்ச் இல்லை. ஸோ ஓகே. ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. நோ பாலாக போட்டேனே. நோ பால் ரீயா போடணும். பர்ஃபெக்ட். அந்த நோ பாலுக்கு ஆல்டர்னேட்டாக பர்ஃபெக்ட். பாருங்கள் அவுட் ஆனாலும் ஃப்ரீ தான். ஃபீல்டரா 3 ரன் ஓடி இருப்பானே இந்த மாதிரிலாம் பிடிச்சா. 2 ரன் தான். ரொம்ப ஸ்லோவாக ஆடுறானோ. எல்லாரும் நம்மளுக்கு வரணும்னு எல்லாருமே இந்த டொக்கு பிளேயர்ஸாக வரானுங்க. டொக்கு வச்சு ஆடிட்டுருக்கானுங்க. ஓகே, அவ்வளோதான், அடிச்சிட்டாருங்க. இவர் மட்டும் அங்கே இல்லாட்டி கண்டிப்பாக 4 பேருக்கும் சேவ் பண்ணிட்டாரு. முடிய போது ஓவர். லாஸ்ட் 2 பந்துகள். வாழ்வா சாவா. போல்டு. ஸ்டம்பை கழட்ட முடியலனால கேட்ச போடு. ஃபீல்டர் என்னங்க லாஸ்ட் பால்லாம் தடுத்தார், இந்த பால் தடுக்க தெரில அவருக்கு. ஸ்லோ தான். இந்த வாட்டி ஃபீல்டர் கையிலேயே ஸ்ட்ரைட்டாக. என்னங்க அடிச்சு போட்டார். 20 ரன்னுங்க. ஐயோ, ஒரு ஓவரா? ஸ்பின்னர்லாம் இறக்கிட்டா நல்ல வேலை சோடி முடிஞ்சு. சுஹாஸ் ஆஃப் ஸ்பின் தான் போடுவார். ஸோ நோ பால் வேறு. நோ பால் தான் பிரச்சனை இல்லை. ஸ்டம்பை கழட்டினாலும் நான் டார்கெட்டையும் வச்சிட்டேன். குட் ஷாட். 4 போகும். 3 ரன்னு. என்னங்க இது, நம்மளுக்கே செம்மையாக இருக்குது. இந்த சின்ன குழந்தையாட விளையாட போகிறான்னு கேட்டதுக்கு ஃபுல்லான கவர் தான் ப்ரோ நான் என்றைக்குமே பண்ணுவேன். ஸ்பின்னாகு பால் அவுட் ஆஃப் ரேஞ்ச். வைடா, அவுட் ஆஃப் ரேஞ்ச். லெக்லேயே அடிக்கிறான் பாரு ப்ரோ அவனுக்கு. ஐயோ, பால் போடுறாரு சுகாஸ் ப்ரோ. என்னது இது? கிட்டத்தட்ட இவ்வளோ ரன்ஸ் சேஸ் நான் பண்ணதே இல்லையே. ஐயோ, முடிஞ்சுங்க. 7 ரன்னுங்க. 2 பால் கிட்ட 13 ரன் அடிக்கணுங்க. முடிஞ்சுங்க. 2 பால் 6 அடித்தா கூட. ஐயோ, என்ன இப்படி இறக்குறாரு? கன்சீட் டிஃபீட்டா? பர்ஃபெக்ட். இன்னும் ஒரு ஷாட் வச்சா போதும், மேட்ச் ட்ரா ஆகணும். 19 தான் அடித்தோம். டார்கெட்டு 20 தான் போல. அடிச்சிரு சுஹாஸே. முடிஞ்சுங்க. தோத்துட்டோங்க. மொத்த தடவையா வின்னிங் ஸ்ட்ரீக் கிட்டத்தட்ட 3-4 மேட்சாக நம்ம லெவல் அப் 3 வந்தாச்சு. எஸ், ஒரு வழியா
நம்மளுக்கு கராச்சி லீக் கிடச்சிருச்சு. உள்ளே போகிறேன். 250 ரூபா ஒரு லீகு. இங்கே யூ வில் பேட் ஃபர்ஸ்ட். சூப்பர், தேங்க்யூ. பவுலிங் எடுத்து லாஸ்ட் டைம் கேவலமாக தோற்றோம். இந்த வாட்டி ஸ்பின்னர் தான். ஓகே. ஃபாஸ்ட் பவுலரா? போடு ப்ரோ, குட்டு அடி. ஓடு ப்ரோ, ஓடு ப்ரோ, ஓடு ப்ரோ, ஓடு ப்ரோ. ஃப்ரீலர் இருக்காரு ப்ரோ. ஓடிட்ட ப்ரோ. சூப்பர் ப்ரோ. பேட்ஸ்மேனோட விக்கெட்டை எடுத்துடக்கூடாது. விக்கெட் இழக்காமல் ஆடணும். சுஹாஸே வந்துட்டார் ஸ்ட்ரெயிட்டாக. சுஹாஸை தாங்க நிறையா பேர் இறக்குறாங்க. ஐயோ, டூ ஏர்லி. ஆஃபில் ஸ்பின் ஆயிடுச்சு. நல்ல வேலை ஆஃப் ஸ்டிக்குக்கு டார்கெட் பண்ணேன். இந்த வாட்டி ஃபுல் கவர். சுஹாஸ் வந்துட்டாருங்க. போடு. பர்ஃபெக்ட் ஷாட் கிடையாது. ஒரு குட்டு தான். 4. 3 ரன்னு இல்லை 2 ரன் தான் கிடைக்கும். எவ்வளோ கிடச்சிருக்கு? 5 ரன் தானா 3 பாலுக்கு? இது நானே இல்லைடா டே. ஏஐ பண்ணுற சடிதா. அட்ரா மாறா. நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல கேட்சை கொடுக்கலனாலும் ஓரளவு ஓடிட்டோம். சிங்கிள். 6 ரன் தானா? எனக்கே பதற வைக்கிறானுங்க. போல்டு போல்டு போல்டுக்கு வைக்கிறாரு டார்கெட். டே, ஃபீல்டர் கைக்கிட்டே அடிச்சிட்டேன்டா டே. என்னடா இது, இவ்வளோ கேவலமாக இருக்கேன் நான். என்ன அவுட் ஆஃப் ரேஞ்சில் அடிக்கதா? ஓகே தான். ஓகே சொன்னால் ஓகேன்ட்டானுங்க. சிங்கிள் கூட கிடைக்காதுங்க. சிங்கிள் தான். 10 ரன் தாங்க. மட்டும் லாஸ்ட்டில் நம்ம லாஸ்ட் மேட்ச் தோற்ற மாதிரி அடித்து ஆடிட்டானா 500 ரூபா. இதுதான் நம்ம ரேஞ்சு. பர்ஃபெக்ட்டு. நம்ம ரேஞ்ச் எப்பயும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரோக் வச்சிட்டாங்க. பர்ஃபெக்டாக ஸ்ட்ரோக் வச்சிட்டாங்க. 4. 3 ரன் ஓடிட்டாங்க. 3 ரன் கிட்டே ஓடிருப்பாங்க அவன். போடு 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 ப்ரோ, போடு ப்ரோ. ஸ்ட்ரோக் வச்சிட்டான். கேட்சா. சீக்கிரம் டே. 9 ரன் தான்டா. பொறுமையாக அடிச்சிட்டானா முடிஞ்சிடா. இந்த வாட்டி நான் நிறையா பேர் சுஹாஸ் வச்சு தான் விக்கெட் எடுத்தானுங்க. இந்த வாட்டி நானும் சுஹாஸ் வச்சு விக்கெட் எடுக்க போகிறேன். அதுவும் பர்ஃபெக்டில். 9.8 டிகிரிஸா? பால் ஸ்பின்னு தானே? போல்டு. போங்க. என்னங்க இது? சுஹாஸ் வந்தார், கரெக்டான இடத்துல போல்டு ஆக்கிட்டார். 500 ரூபா தண்டமாக போய்டுன்னு சொன்னேன். ஏங்க எப்படிங்க முடிஞ்சிடுச்சுங்க. சூப்பருங்க. சேலஞ்சஸ் அம்மா. ஸோ என்ன மாதிரி? வின் 1 மேட்ச். கிளைம் ரிவார்டு. தேங்க்யூ. கிளைம் ரிவார்டு. தேங்க்யூ. ஸோ மறுபடியும் லீக் உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைங்க, பேட்ரி சேவரை இன்க்ரீஸ் பண்ணேன், அவ்வளோதான். ஃபோனும் ஆம்லேட் போடுற அளவுக்கு இருக்குது. 7 லெவலு போங்க. 3 பிளேயரு. லக்ஸயான்னு ஒரு ரேர் பிளேயரே இருக்கார் இவர்கிட்ட. ஐயோ, லெக் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர், எல்லா ஸ்பின்னரும் வச்சுருக்காரு இவர். ஐயோ, இங்கிட்டா அவுட்டால் போயிடாது. ஸ்லைட்லி ரோவர். ஐயோ. எங்க போல்டுங்க. எங்க போல்டுங்க. என்னடா அது? ஒரு ரன் தான்டா. அசால்ட்டாக அடிச்சிருவான்டா. டேய், என்னடா டே. பர்ஃபெக்ட் கூட முடியல என்னால். இந்த மேட்ச் நம்ம தோல்விங்க. 250 ரூபா போச்சுடா. சிங்கிள்ஸ் ஓடிட்டியா ப்ரோ? ஜஸ்ட் ப்ரோ. எங்க எப்படிங்க போல்ட் ஆக்குனாரு? சுஹாஸை வச்சுங்க. ஷப்பா, ஏழ்டா பெரிய ஆளுங்க. ஐயோ, காசு இப்படி போதே.
ம் இப்போ லெவல் 3 லெவல் 3 தான். டேனி ஒரு பேட்ஸ்மேன். பவுலர் சுஹாஸ். வாங்க ப்ரோ. முதலே லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் பிரேக் முடியாது, வாய்ப்பில்லை. லெஃப்ட் ஹேண்டர்னால் ஆஃப் பிரேக் வராதுங்க, ஏன்னா அது குத்தி அப்படி போயிடும். அதுவும் ரைட் ஆஃப் பிரேக்கர் வேறு இவர் சுஹாஸ். ஸோ வாய்ப்பில்லை. லெஃப்ட் ஹேண்டர் வச்சு ஆடுறது ஒரு ட்ரிக்கி டைமுங்க. ஒரு கிளாசிக்கலான ஒரு பிளேயர் புதுசாக வந்திருக்காங்க இந்த கேமை டெவலப் பண்ணால். அவங்கக்கிட்ட எப்பயுமே நம்ம லெஃப்ட் ஹேண்டட் வச்சு ஆடினா, இப்போ நானே இந்த கேமுக்கு புதுசுன்றதுனால தான் இப்படி சொல்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் அவங்க போடுவாங்க. ஸோ அதை நீங்கள் டொக் வச்சு கூட ஆடலாம், இல்லை பொறுமையாகவும் அடிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ இது ஆஃப் பிரேக்கு போட்டிங்கன்னா ரைட் ஹேண்டருக்கு தான் ஆஃப் பிரேக்கு பெர்ஃபெக்டாக ஸ்விங் ஆகும். போல்டு அதுக்குள்ளே பாருங்க, தலைமை ஏர்லியாக பேட் வச்சிட்டான். இவ்வளோ 3 ரன் தான். இவர்கிட்டையும் நிறையா பிளேயர் இருக்காங்க. ஜேம்ஸு, கப்பி. மீடியம் ஃபஸ்ட்டா போடு ப்ரோ, போடு ப்ரோ. தள்ளி போகிறான் ப்ரோ. ஸ்ட்ரைட்டில் வைக்கிறியா ப்ரோ? அடிச்சிட்டேன் ப்ரோ. ஃபீல்டர் இருக்காரா ப்ரோ? 3 ரன்னா ப்ரோ? 1 ரன் தான் வேணாம் ப்ரோ. சே, அதாங்க அந்த இடத்துலேயே அடிக்கணுங்க நம்ம. ஐயோ, லெக் ஸ்பின்னரா? இப்போனா பால் குத்தி இங்கிட்டு தானே வரும். ஓகே, இந்த வாட்டி ஓகே. இந்த மாதிரி பொறுமையாக அடித்து ஆடிட்டா அதுதான் 3 ரன் கிடச்சிருச்சு. 4 ரன்னு வின் மேட்ச். அவ்வளோதான். எஸ், எப்படி விராட் கோலி ஆட்டிடியூடு காட்டுறா நீ. நம்மள இருக்க ஒவ்வொரு லீகையும் ஓப்பன் பண்ணுவோம் லெவல் 4. ஸோ இந்த கேமையும் நம்ம எப்பயும் விளையாண்டுட்டு தான் இருப்போம். ஸோ இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா தான் தரணும் ப்ரோ. 500 ரூபாய் தானே. சரி, 2 கராச்சி லீக் நம்மளால் விளையாட முடியுன்ற சந்தோஷத்தில் நான் இந்த 500 ரூபாயை கலெக்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். பாய், லெட்ஸ் கோ. இது 2-5 ஒரே லெவல் தான். இந்த நம்ம லெவல் 4, அவன் லெவல் 3. பாருங்கள், நம்ம தான் பவுல் ஃபஸ்ட்டான். ஓகே ப்ரோ, நானே பவுலிங் போடுறேன். என்ன செய்ய போடுறேன். ஆஃப் ஸ்பின்னர் சுஹாஸ் வச்சு பர்ஃபெக்டில் வச்சு 9.8 டிகிரி சுற்ற விட்டு அவனை போல்ட் ஆக்கணும். ஏய் சே, கொஞ்சம் சைடாக வச்சா விழுந்துருக்குமோ. அதே 9.8 டிகிரி. நல்ல வேலை. போடு ப்ரோ, சுஹாஸ் ப்ரோ. எப்பட்றா? என்னங்க ரீலாம் போட்டு காமிச்சானுங்க. ஃபீல்டரா சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. 9.8 டிகிரி கிடைக்கல. சரி, எங்கிட்டும் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். என்னங்க ரீப்ளேவாக காட்டுறானுங்க? என்னங்க பண்ணுறானுங்க? இப்போ அவன் அடிக்கிறத காட்டுறானுங்களா? டேய், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஒன்றெல்லாம் நான் பாஸ்கரை வச்சு அப்பயே முடிச்சுடணுன்னு நினச்சேன். சிக்கிட்டமானே சஜச்சிருவேன் பொண்ணை. ஷோ, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வெயிட்டிங் ஃபார் ஆப்போனண்ட். ஆப்போனண்ட் ரிலீவ் பண்ணிட்டானா? வந்த ஏமாம்மா 500 காயின் ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. யாரா நீங்கள்லாம்? ப்ளே. வா, வேறு யாருப்பா? கெஸ்ட்டை தவிர மற்ற யாராக இருந்தாலும் சூப்பர். நான் தெரியாமல் கெஸ்ட் ஐடியில் லாகின் பண்ணிட்டேன். சரி, கொஞ்ச நாள் தானே விளையாட போகிறோன்ட்டு இந்த கேமை இனிமேல் டெலீட் பண்ணக்கூடாது. ஐயோ, ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கணும். குட் ஷாட். ஃபீல்டராடா. ஐயோ, 3 ரன் தானா? ஓகே, அடுத்து ஆடு ப்ரோ. அடிச்சாடணும் ப்ரோ, அடிக்கணும் ப்ரோ. அடி ப்ரோ, பர்ஃபெக்ட் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பேட்லேருந்து ஒரு 6 வந்துருக்குங்க. லெக்கில் வைக்கிறாங்கன்னா லெக்கில் தான் அடிக்கணும். டூ லேட். ஓகே, என்னோடய வீக்னஸ் அவன் கெஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். லெக்லேயே வைக்கிறான் பாருங்க. இப்போது லெக்கை தவிர மற்ற எங்கேயும் வைக்கல பாருங்க அவன். ஆனால் இந்த வாட்டி அடிச்சிருவேனே.
ஃபீல்டர் பாஞ்சு வந்து தடுக்க முடியுமா அவரால்? போயிடுச்சு. என்னடா ஃபீலிங் பண்ணுறீங்க? இப்போ பாலை எங்கிட்ட வைக்காங்க, அங்கிட்டே வச்சா நான் அங்கிட்டே அடிக்கிறேன். இந்த வாட்டி குட்டு. ஃபீல்டர் வராரு, முன்னாடி வரானுங்க. பிடிச்சிட்டாரு 3 ரன்னு. இப்போ அவன் எங்கிட்ட லெக்லையா ஆஃப்லையா? ஸ்ட்ரெயிட்டில். இப்போ நான் அடிப்பேன் ஆஃபில், பர்ஃபெக்டில். ஓகே டன். 23 வச்சாச்சு. பெரிய டோட்டல் தான் சேஸ் பண்ண வரான் அவன். சுஹாஸ் வாங்க ப்ரோ. ஸ்பின்னரை வச்சு முடிச்சு விட்ருணும் இவனா. லைட்டாக மிஸ் ஆகிட்டுனா கூட ரொம்ப முன்னாடி நிற்கிறானே. டிகிரி ஸ்பின் ஆகிறதுக்குள்ளே இவன் அடிச்சிட்டானா? என்னடாடே கேட்சு போட்டு 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 என்னங்க இது கேவலமான ஃபீலிங். டேய் என்னோட இது பர்ஃபெக்டும் சிக்க மாட்டேங்குது. பால் எப்படி தான்டா டேர்ன் ஆகும்? ஃபீல்டர் கைக்கு அடிச்சிட்டானா? இல்லை 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 ஃபீல்டரா என்ன இடத்துலேருந்து அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்க. 6 ரன்னு. எல்லாரும் பொறுமையாக ஆடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறானுங்க, நான் மட்டும் அக்ரெசிவாக ஆடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட அக்ரெசிவ்னு நான் அடிச்சிட்டான். இன்னும் 10 ரன்னு கிட்ட அடிக்கணும். இப்போ பாடுறா, இப்போ எப்படி ஸ்பின் ஆகுதுன்னு பாடுறா. டே ஆடுறா முடிஞ்சா ஃபீல்டர் நிற்கலை ப்ரோ. கொஞ்சம் உள்கார வச்சு பர்ஃபெக்டான 9.8 டிகிரி கொடுத்தா தலைவன் சோழி முடிஞ்சிச்சு. இன்னில் ஸ்விங் ஆகு ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டில் விட்டா ஃபீல்டரா. டே 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 போடு. நல்ல வேலைங்க. ஏங்க ஷோயோ க்ரூஷியல் இம்பார்ட்டன்ட் சுட்டிவேஷன். பாஸ்கரை வச்சு முடிக்கணும் இந்த மேட்ச். பாஸ்கர் கையில் தான் பேட்டு. ஐயோ ரொம்ப ஸ்லோ. போல்ட் ஆகிடுடா. அடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம சேலஞ்சை கிளைம் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நான் உங்கள் வேர்ல்டு டூரா நம்மளுக்கு வேர்ல்டு டூர் அன்லாக் ஆகிருக்குங்க. ஃப்ரீ. தேங்க்யூ. ஃப்ரீயாம்மா என்ன கிடச்சிருக்கு இதில்? ஒரு 100 காயின். விகாஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பி, சுஹாஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பி, அவ்வளோதான். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். போயிட்டு வரேன். பாய் மக்களே.